ஹாய் யூஸ் வெல்கம் டு தாதா சில்கேர். நான் உங்கள் தாதாபாய். நம்ம வெப்போர் சேல் கோழிங்களே நல்ல சேல் கோழிங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணும்போதும் சில கோழிங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபிட்னஸ் வரும். உதாரணத்துக்கு சில பேர் போய் சின்ன வேடையில வாங்குவாங்க. சின்ன வேடையிலே கட்டா இருக்கா, சிம்டா இருக்கா, கழுத்து இருக்கா, ஜாயிண்ட் இருக்கா, கவுல் இருக்கா, கண் இருக்கா, தலைக்கட்டு இருக்கா, இதெல்லாமே பார்ப்பாங்க. இது எல்லாமே சின்ன வேடையில பார்த்தோம்னாக்கா வளர வளர பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கும். சின்னதாக இருக்கும்போது மேபி இருக்கும், வளர்ந்தா இருக்காது. அதுங்களா சிலது சின்னதில் இருக்காது, வளர வளர அது அதாவது ஒரு 8 மாதம் 9 மாதம் 10 மாதத்துக்கு அப்புறமா அந்த சேவலுடைய உடல் எடை தேவையான உடல் எடை அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் எல்லாமே வளரும். உதாரணத்துக்கு இந்த ரெக்க பூட்டு இருக்கு இல்லையா, இந்த ரெக்க பூட்டு இந்த இடம்லாம் சதை பிடிச்சி ஒரு கெப்பாசிட்டியாக இருக்கும், நல்ல ஒரு பவராக வரும். அதே மாதிரி இந்த தொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாவில் இருக்கிற தொடைக்கும் ஒரு 1.25 வயசு 1.5 வயசு சேவலுடைய தொடைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ அந்த வித்தியாசம்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, இந்த சின்ன பட்டாவிலே நம்ம பார்க்க முடியாது. சின்ன பட்டாவில் நம்ம என்ன பார்க்கலாம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, கண்ணு கொஞ்சம் தெளிவாக இருக்கா, கவுல் அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாமே ஒரு வயசு பட்டா கிட்ட நீங்கள் பார்க்குறத விட சின்ன வேடையில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, சின்ன வேடைங்கள்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் மேட்ச் பண்ணி கட்டா இருக்கா, கவுல் இருக்கா, இதெல்லாம் பார்த்து வாங்க சூஸ் பண்ணுறது ஒரு ஒரு தெரியாதவங்க பண்ணுற விஷயம்னு வச்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறதுனாக்கா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 8 மாதம் 9 மாதம் 10 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஃபிட் ஆகும். அதாவது அதுக்கு தேவையான வளர்ச்சி வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோடைய போன் கெப்பாசிட்டிலாம் மாறினதுக்கப்புறம் அதோடைய முடி ஷைனிங்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டா வெயிட் ஏறி முதுகுலாம் விரிய ஆரம்பிக்கும். அந்த விரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உடல் ஃபிட் ஆகி டைட் ஆகி ஒரு மாதிரி ஷேப் ஆகி இப்போதான்ப்பா சேவல் கணக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது தான் அந்த பட்டா ஸ்டேஜில் இருந்து சேவல் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இந்த எல்லா அமைப்புமே ஓரளவுக்கு டெவலப் ஆகி இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, சேவல் இப்போ பொதுவாக சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்னாக்கா அந்த சேவலில் என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கட்டா நல்லா இருக்கும். கட்டானாக்கா அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வாலுடைய கட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வால் கட்டா. இந்த வால் கட்டா நல்லா இருக்கணும். சில பேர் கட்டான்னுவாங்க, கட்டான்னுவாங்க. அது சில பேருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டா மேலே இருக்குது சிம்டான்வாங்க. சிம்டானாக்கா கட்டாவுக்கு கீழே உள் பக்கத்தில் அந்த ஆசன வாய் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறதா சிம்டான்வோம். சிம்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சில விஷயங்கள் அதில் பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா கட்டா சிம்டா ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னுவாங்க. சிலது உள் மடங்குன மாதிரி இருக்கணும்னுவாங்க. சிலது கொஞ்சம் விரிஞ்சு இருந்தாக்கா வேலைக்கு ஆகாதுன்னுவாங்க. இதெல்லாமே ஒரு மன திருப்திக்கோசரம் பார்த்துக்கிறது தான், புரியுதுங்களா? இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. மற்றபடி இருந்தாலும் இல்லைனாலும் நிறைய சேவலுங்க கழுத்தில் நல்லாவே இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம ப்ரீடிங்க்கு நம்ம ஓன் ப்ரீடு அப்படின்னும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ வச்சா கட்டா வச்சா சிம்டா வச்சா, அது இல்லாமல் கழுத்து ஜாயிண்ட் சில ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த விரல் இப்போ 2 லைன் இருக்கு இல்லையா, 3 லைன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதே நெருக்கமாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதோடைய கணக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஜாயிண்ட் கொஞ்சம் நெருக்கி இருந்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெருக்கி இருக்கிற ஜாயிண்ட்ல சில விஷயங்கள் மைனஸ் இருக்குது. அதை சொன்னாக்கா நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? என்ன விஷயம்னாக்கா, ஜாயிண்ட் அதிகமாக அதாவது தூரமாக இருக்கிற சேவலுங்களை களத்தில் பார்க்கும்போது சப்போஸ் ஆப்போசிட்டு நல்ல ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய டூல்ஸோடு இருக்கிற ஒரு சேவலாக இருந்துச்சுனாக்கா கழுத்தில் எப்படிலாம் நமக்கு இங்கெல்லாம் படும்போது உள்ளே இறங்காது, புரியுதுங்களா? இப்போ ஜாயிண்ட் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கர்மம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி கொஞ்சம் கீழே மேலே போனால் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மைனஸ் இது நிறைய பேர் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது லைஃப் அனுபவத்தில் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இந்த கவுல் இருக்கு இல்லையா, கவுல் சில பேருக்கு கட்டை கவுல் பிடிக்கும், சில பேருக்கு நீட்டு கவுல் பிடிக்கும், சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கணும்னுவாங்க. கவுல்லே நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கவுலை வச்சு நம்ம இந்த சேவல் நல்ல சேவலா கெட்ட சேவலா, நல்ல பறக்கும் திறன் இருக்கிற சேவலா, நல்ல போர் திறன், நல்ல விளையாட்டுடைய ஒரு திறன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அது சில பேர் கவுல் நீட்டு அந்த நாட்டுக்கோழி கவுல்னுவாங்க. ஓகேவா? போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு சேவலை கையில் வச்சு சும்மா படியில் வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அதை ஒருத்தவன் ஒரு ரொம்ப பெரிய சொக்காளி போல்னு வச்சுக்கலாம், ரொம்ப அறிவு அதாவது அதிகமான அறிவுள்ள ஒரு கோழி சொக்காளி போல் இருக்குது. அவன் பார்த்துட்டு என்ன பண்ணா, இது என்ன டோக்கலா மாதிரி இருக்குது, நீங்கள் நல்ல சேவல் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கமெண்ட் போட்டோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன தெரியுதுனாக்கா,
அவனுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அவன்கிட்ட வந்து இல்லடா அப்படி இப்படி நம்ம புரிய வச்சு நம்ம நேரத்தை வீணடிக்கிறது வேஸ்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ஏன்னாக்கா நம்ம ஊர்ல இருக்கிற கோழிங்களை பார்த்தவங்களுக்கு நம்ம ஊர் கோழிங்களை பத்தி மட்டும் தான் தெரியும். நான் வந்து இன்டர்நேஷனல் இருக்கிற ஃபுல்லாக கோழிகளை பார்த்தாலும் அப்போ எனக்கு எந்தெந்த ஊர் கோழிங்க எப்படி இருக்கும், எந்த அமைப்பில் இருக்குன்னு நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் தெரியாத ஒரு மக்கட்டை, ஒரு மரமண்டை, ஒரு ஆர்வ கோளாறு, என்கிட்ட இருக்க கோழி தான் நல்ல கோழி அப்படி நினப்புல இருக்கு அவனே தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிற ஒருத்தவன்ட்ட வைத்து இந்த விஷயங்களை வந்து புரிய வைக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம இதை புரிய வைக்கின்ற அவசியம் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் அவனுக்கு நல்லது, அவனுக்கு தெரியாத விஷயம் வரைக்கும் எல்லாமே கெட்டதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி இப்போ அதாவது இந்த வாய் இருக்கு இல்லையா, அந்த வாய் கவுளு வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். எல்லா கோழிக்கும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டை போட்டு வச்சு செக் பண்ண முடியாது. கடவுள் கொடுத்த அமைப்பில் தான் அதுங்களுக்கு இருக்கும். அதுங்களுக்கு அமைப்புல இருக்கிறதுனால அந்த அந்த அமைப்புக்கு சில விஷயங்கள் பிளஸ் மைனஸா இருக்கும். அதை நம்ம வந்து கணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கண் இருக்கு இல்லையா, கண்ணுல வந்து நிறைய விதம் இருக்கு. எண்ண முடியாத அளவுக்கு விதவிதமான கண்ணெல்லாம் இருக்குது. சுத்தமா நாட்டு சேவலுக்கு இருக்கிற கண்ணு மாதிரியே நம்ம வளர்க்குற வெப்பூர் சேவல்களுக்கு கண்ணுக்கு இருக்கு. இது வந்து அதாவது தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இது இந்த மாதிரி இருக்குன்ட்டு. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க வரவங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, காந்த மாதிரி. இரும்பை பார்த்தா ஒட்டணும், அலுமினியம் பார்த்தோன்னா ஒட்டக்கூடாதுன்ற ஒரு சில மைண்ட் இருக்கும். வருதுங்களா? அவங்களுக்கு வந்து இது நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றதுக்கும் அவசியமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க தான் இப்போ எப்படின்னாக்கா, இப்போ நான் ஊரில் இருக்கும்போது எனக்கு ஊரில் இருக்கிற சேவல் கோழிங்க, நாட்டு கோழியில் தெரியும், கிராஸ் தெரியும், டோக்கலா, நல்ல வெப்போர் கோழிங்க, தரமான வெப்போர் கோழிங்க, பழையலேன் கோழிங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற சேவல் கோழிகளுடைய அமைப்பை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது, ஓஹோ நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கோழிகளுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்ட்டு. ஏன்னா இங்கே ஆட்டம் இருக்கு. நான் வீட்லேயே வந்து வெளிநாட்டிலே என் வீட்லேயே வந்து சேவல் கோழிலாம் வச்சிருக்கிறான். நிறைய பேர் வந்து என்னன்னா நீங்கள் அங்கே போய் கூட சேவல் கோழி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு அதிசயமா ஆச்சரியமான விஷயமா வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் அது நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஆயிடுச்சு. நான் இங்கே போவேன், நீச்சல் போடுவேன். நம்ம ஊரில் எப்படி நான் இருந்தேனோ சேவல் கோழிங்களோட காலையில எழுந்திரிச்சு கோவல் சத்தம் கேட்கறது, அதுங்களை பார்க்கறது, டைம் கிடைக்கும்போது அதில் கொண்டு போய் தண்ணியில் போகிறது, ஊரில் எப்படி சும்மா இருக்கும்போது சுற்றிட்டு இருந்தோம்னா அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து வேலையில் இருக்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, அதுக்கு இருக்கும், எல்லாம் சேர்ந்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா விதமான சேவல் கோழிகளும் பார்த்து எது ப்ளஸ் மைனஸ் பார்த்து கடைசியில் நம்மளே என்ன முடிவு வரோம்னாக்கா, நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ணுறோம். அதாவது கட்டா, சிம்டா, கவுளுக்குள்ளார இந்த நாசில் இருக்கு இல்லையா, நாசிலில் வந்து சில அமைப்பெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் வந்து அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெக்கையை வந்து நம்ம அப்படி தூக்கி பார்த்தோம்னா ரெக்கைக்கு உள்ளார இருக்குது வந்து ரெக்கைங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று ஏறி இருக்கிறது, விலகி இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது, லாங்காக இருக்கிறது, ஷார்ட்டாக இருக்கிறது, இந்த பக்கம் லாங்காக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி ரெக்கையை தூக்கி பார்ப்பாங்க. என்ன தூக்கி பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஏதோ பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்கன்னு தெரியாது. என்ன பார்க்குறாரு. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கும். நல்லா பறக்கக்கூடிய சேவலா, இல்லை பறக்கும்போது இது ரொம்ப நேரம் பறக்க முடியுமா, இல்லை பறக்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த ரெக்கையில் வந்து பார்ப்போம். பார்த்து நம்ம வந்து அது தெரிஞ்சுக்குவோம். இது வந்து நம்ம திடீர்னு ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது தெரியாது. இந்த ரெக்கையிலே வந்து நிறைய விதமான வித்தியாசங்கள்லாம் அமைப்பெல்லாம் இருக்கும். ஒன்று ஒரு விதமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்காது ரெக்கை, அப்படி அகலமாகவும் இருக்காது, குறை ரெக்கையாக இருக்கும், கம்மியாக இருக்கும் ரெக்கை. அப்படி அதாவது வைக்கும்போது நிறைய பேருக்கு எப்படி பிடிக்குன்னா, இந்த ரெக்கை வந்து இந்த வால் கிட்ட போயிட்டு அந்த முடியணும், அப்படி ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. வால் மாதிரி, அதாவது வால் கிட்ட ரெக்கையோட அமைப்பு வால் முனை எப்படி போய் கூறா முடியுதோ அந்த மாதிரி முடியணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. இப்போ அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெக்கையே குறையா இருந்து ரெக்கையே இப்படி தூக்கலாம் இருந்தால் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் சில பல ப்ளஸ்ஸான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். அது அனுபவிச்சாதான் தெரியும் வச்சுங்களேன். எப்பவுமே வந்து ஒருத்தவங்க வலிக்குது அப்படின்னாக்கா, ஏதோ வலிக்குதான் மச்சான் அப்படின்வாங்க. அந்த வலியை அவங்க அனுபவிச்சாதான், ஐயோ ரொம்ப வலிக்குதுடா தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அமைதியாயிரும். எந்த அளவுக்கு தெரியாத இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறோமோ, விஷயங்கள் தெரிய நம்ம தெரியாதவ மாதிரி அப்படியே அமைதியாக இருந்தோம். அப்படியாப்பா, ஓகேப்பா, சரிப்பா, ஓகேப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம ஏன் போயிட்டு வெளிப்படுத்தணும் பார்த்தீங்களா? அதனால அப்படி இருக்கும்போது சேவல்களை வந்து இந்த சேவல் கலையே வந்து
நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும் இதை. ஏன் சப்போஸ் நமக்கு இந்த ஒரு சேவல் கோழியோடைய பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு வேற ரீதியில வேற ஒரு மாதிரி போயிருந்திருப்போம். நம்ம இருக்கிறது ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெப்போர் கலையில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சில கண்ட்ரோல்களை நம்மளே நமக்கு போட்டுக்கிட்டு நம்ம அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உண்மையிலே சில நல்ல விஷயங்களா இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து வேற மாதிரி எப்படியோ போய் எப்படி நிறைய பேர் நிறைய விதவிதமான வித்தியாசமான பழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வீணா போயிருக்கிறாங்க. கண் கூட நான் பார்த்துருக்குறேன். அதனால நம்மளாம் வந்து எவ்வளவோ பரவாயில்ல நினச்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த சேவல் சோக்கை நம்ம வளர்க்குறோன்னா வளர்க்குறது மட்டும் இல்லாமல் வளர்க்கணும், பராமரிக்கணும், நல்ல முறையில் அதை பார்க்கணும், அதை நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும், நல்ல முறையில் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது நம்ம அழியிறோமோ இல்லையோ அதை அழிய விடாமல் பாதுகாத்துக்கணும். அப்போ அதனால தான் வந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதோட முடிஞ்சிச்சுப்பா. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு பிராய்லர் கோழி ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க, என்ன பண்ணுவீங்க, வேலையை முடிச்சிருவீங்க. அதோடைய ஜெனரேஷன் வந்து அதோட முடிஞ்சிடுச்சு, கதை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த வெப்போர் சேவல் கோழிங்க வந்து அப்படி கிடையாது. தாத்தா இருக்கும், இதுக்கு பையன்வாங்க, இதுக்கு பேரன், இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பரம்பரை வாழையடி வாழையா அப்படியே வாழ்ந்துக்கிட்டே வரும். காரணம் மனுஷன் இருக்கிறதுனால, மனுஷன் அதை கையில் எடுத்து வச்சிருக்கிறதுனால. சப்போஸ் வெப்போர் சேவலுங்க வந்து அது போர் பண்ணாமல் அது விளையாடாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா அது நம்ம மதிச்சிருக்க மாட்டோம். ஏதோ ஆசைக்கு வளர்த்துருப்போம், பிரியாணி சாப்பிட்ருப்போம், விருந்தாளிகளுக்கு விருந்தாக்கியிருப்போம்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம அது வந்து இந்த மாதிரி குணம் இருக்கிறதுனால நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால நம்ம அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எப்போ ஒருத்தன் வந்து ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு முரடனா இருக்கிறானோ, முட்டாளா இருக்கிறானோ, அவன் நிறைய விஷயங்களை தெரிய என்ன பண்ணா அவன் அடுத்து அப்படியே வந்து விஞ்ஞானி, ஞானி, அறிவாளி, புத்திசாலி, திறமசாலின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி இப்போ இந்த கோழி சேவலுடைய அமைப்புகள் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் உடல் அமைப்பு, வால் அமைப்பு, ரெக்கை, கால், விரல், நகம், முள், கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காத சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம கண்ணால் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சு, ஓஹோ இதில் வந்து இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சேவல் கோழிகளை நல்ல சேவல்களை வாங்கி வளங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணோன்னா, ஒரு சேவல் 5000 ரூபா, கோழி 3000 ரூபா, ஓகே 5000 + 8000 ரூபா கொடுத்து நம்ம வாங்கினாக்கா, நம்ம இதை பெருட் பண்ணி எடுத்து விற்றோம்னாக்கா நமக்கு இதுலேருந்து காசு கிடைக்கும். பிஸ்னஸ் மைண்டு தான் இந்த மாதிரி நிறைய பேர் வளர்க்கும் போது இந்த சில நுணுக்கமான நுட்பங்கள் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வியாபாரம் கிடையாது, இதுதான் நம்மளுடைய வாழாதாரன்ற மாதிரி. புரியுதுங்களா? நமக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி கோழிக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி அப்போ நம்ம இல்லைன்னா அது இல்லைன்னா நம்ம தான் அதுங்களை பாதுகாக்கணும். எவ்வளோதான் கோழிங்க அழிஞ்சுக்கிட்டு வந்தாலும் 10 கோழி அழிஞ்சிச்சுன்னா 100 கோழி உருவாகும். காரணம் நம்மள மாதிரி நிறைய பேர் அதை வளர்த்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நல்ல கோழிங்களை வளங்க, நல்ல முறையில் வளங்க, நல்ல பேரும் புகழுமா இருங்க. அதுதான் வந்து எப்போவுமே நமக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். சப்போஸ் செத்துட்டா கூட சுடுகாட்டில் போகும்போது இதற்கு பாரா இவர் தான் அந்த கோழி சொக்காளி சேவல் எவ்வளோ நல்ல வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், இதற்காம் பாரா இந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன். அதனால நல்ல கோழி சேவலுங்க இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லணுன்னு தான் ஆசை. இருந்தாலும் பல நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேலையில் போயிடும், அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு டைம் அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம வரதில்லை. வீடியோ போடுறதுக்கு ஒரு மூடில் இருந்துச்சுன்னா பார்ப்போம், டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போட்டு வரேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் தாதா பாய்.